ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரவை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இந்த கோதுமை ரவையை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு தடவை இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் குறைவாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இதை கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும் நம்மளுக்கு. இப்போது தண்ணி கம்மியான அளவில் சேர்த்துருக்கிறதால தண்ணி ஃபுல்லாகவே உறிஞ்சிட்டு சூப்பராக நம்மளுக்கு இது ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், 1 கப் அளவு இருக்குது. நீங்கள் 1/2 கப் அளவு எடுத்து ஊற வச்சிங்க அப்படின்னா 1 கப் அளவு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியோடு சேர்த்து மிக்சியில் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை இதில் சேர்த்துக்க போகிறேன். இது ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட துருவின தேங்காய் சேர்க்க போகிறேன். நான் ஆல்ரெடி துருவி கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரை முடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்ல. இதில் ஒரு 3/4 பாகம் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா போதும். பாருங்கள், இதுலேருந்து இப்போ நான் ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம இனிப்பு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்க்க போகிறோம். நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், அப்படிலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லத்தை பொடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் சரியாக ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேங்காயும் சேர்த்து அரைக்கிறதால நல்ல ஒரு ஃப்ளேவராக ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, இந்த அளவு இருக்கணும், பார்த்து அரைச்சிக்கோங்க. இந்தளவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சோடா உப்பு சேர்த்து செய்யும் போது தான் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் வேணாலும் ஒரு தடவை ஓட்டி எடுத்துக்கலாம் மிக்சியில். நான் அப்படியே கிண்டி விட்டு எடுத்துக்க போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்க போகிறோம். வாங்க அது எப்படி சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததான் பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வறுத்து எடுத்த தேங்காவை சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெய் வர அளவுக்கு வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு கலர் மாறின உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுருக்க ரெசிப்பியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நெய்யில் நல்லா வறுத்து சேர்க்குறதாட இதில் சூப்பரான ஒரு நெய் ஃப்ளேவர் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நெய்யில் சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்தளவு வறுத்ததுக்கப்புறமா இதை சேர்க்க போகிறோம். அடுத்ததாக வீட்டில் இருக்க ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக நெய் தடவிக்கோங்க. அப்போ எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போது நெய் தடவின டிஃபன் பாக்ஸில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கோதுமை ரவை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்தளவு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக தண்ணி பார்த்து சேருங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த டிஃபன் பாக்ஸில் சேர்த்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் தேங்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த நெய்யோடு சேர்த்து அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சேர்க்குறதுக்கு இது கூடவே கொஞ்சம் முந்திரி அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இது கூடவே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆனால் தேங்காய் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இப்போ இதையும் இது மேலே சேர்த்ததுக்கப்புறமா இது எப்படி வேக வைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நான் இது வேக வைக்கிறதுக்காக இட்லி குண்டாவில் தண்ணி சேர்த்துட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க டிஃபன் பாக்ஸை வச்சிடலாம். டிஃபன் பாக்ஸை கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிறதுக்காக உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தை இதில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு நான் மூடிட போகிறேன். அப்போ தண்ணி வேர்த்து ஊற்றும் போது இது உள்ளார தண்ணி பட்டு ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். ஸோ அதனால் மேலே ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. இப்போ இது மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும். அப்படியே எடுத்துகிட்டு கவுத்துட்டிங்கன்னா சூப்பராக கொட்டிடுச்சு பாருங்கள். பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ஆளும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பாப்பா கை வச்சு பார்க்குறா. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.